ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன மூவிஸ் கொண்டு வந்திருக்குன்னா ரிவ்யூ என்ன கொண்டு வந்திருக்குன்னா தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா டிடி மூவிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மூவி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூவி ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஜீவா தலைமையில் வந்து ஒரு சாவு ஒரு கல்யாணமும் ஒரே நேரத்தில் நடக்குது. அது நைட்டு நேரத்தில் நடக்குது. அது எப்படி பேஸ் பண்ணாரு நம்ம ஜீவா, அதான் அந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. அது மாதிரி அந்த படம் ஃபுல்லாக பண்ணான படம், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலியான சென்டிமெண்ட் படம்னு சொல்லுவாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 68 கோடி வசூல் வாங்கியிருந்திருக்கு. படம் ஃபுல்லாக ஃபன்னான படம். இந்த படம் வந்து ஒரு மலை டேரக்டிங் பண்ண படம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சொல்லப்போனால் ஒரு ஃபன்னான படம். இந்த கதைக்கு ஏற்றப்பல ஜீவா சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹீரோனி சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை சொல்லப்போனால் கொஞ்சம் மலையாள நடமர்கள் கொஞ்சம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த கதை சொல்லப்போனால் 2 வீட்டில் ஒரு கல்யாணமும் ஒரு வீட்டில் சாவும் நடக்குது. அந்த எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு கொஞ்சம் கலகாட்டின படம் தான். அந்த சொல்லப்போனால் அந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 68 கோடி வசூல். அது மட்டும் இல்லாமல் ஜீவாவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி இருக்குது. அந்த எம்எல்ஏ பதவி வந்து ஒரு ஆள் வந்து இப்போ அந்த பதவியை ஏற்கணும் அடையணும் அப்படியே ஒரு கேங்கு தெரியுது. அந்த கேங்குக்கு எப்படி பேஸ் பண்ணுறாரு நம்ம ஜீவா. அந்த ஜீவாவுக்கு வந்து 4 ஓட்டு கிடைக்கணும் கட்சி. அந்த 4 ஓட்டு எப்படி அந்த 2 பேஸ் பண்ணால் தான் அந்த 2 குடும்பத்துக்கும் வந்து அவர் ஜீவா வந்து 2 வெறும் வேண்டப்பட்டவங்க. அது மட்டும் 2 பேத்துக்கு ஒரே நேரத்தில் எப்படி நடத்த போகிறான்னு நம்ம ஜீவா 2 பேத்துக்கு ஒரே சைடு சண்டை வரப்போகுது கைஸ். அந்த 2 வீட்டுக்கும் அந்த 2 வீட்டுக்கு சண்டை எப்படி இப்போ சால்வ் பண்ணுறாரு. இந்த படம் ஃபுல்லாக கதையாக இருக்குது. அது மட்டும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுதான் கைஸ். இந்த படம் ஃபுல்லாக நம்ம ஜீவா வந்து சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணுறாரு. நம்ம ஜீவா எதுக்கு இந்த எம்எல்ஏ பதவி வந்தார், லாஸ்ட்டு எம்எல்ஏ பதவி எப்படி வெளியே போக போகிறாரு. இந்த படத்தோட கதையை கைஸ். அது மட்டும் இல்லாமல் அது ஏன்டா எம்எல்ஏ பதவிக்கு வந்தான் எதுக்கு வந்தவங்க அந்த அளவுக்கு நினச்சி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காரங்க அப்படி நினைக்க வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவா அந்த 2 பேரும் அப்படி பேஸ் பண்ணுறாரு. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கலவரமாக்கி நடக்குது. அது இல்லாமல் ஜீவா கேங்கு வந்து ஒரு பிரச்சனை, அவங்க கேங் வந்து ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு ஒரு பிரச்சனைலாம் போகுது. அது மட்டும் இல்லாமல் அது லாஸ்ட்டாக 2மே ஒரு ஸ்லோவாக ஆகுது கைஸ். அதை சரி பண்ணிடுறாரு நம்ம ஜீவா வந்து 2 பேஸ் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக எம்எல்ஏ பதவியும் கிடைக்க போகுது நம்ம ஜீவாவுக்கு வந்து. அது மட்டும் சூப்பராக ஒரு ஃபன்னான படம். மறக்காம ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். மறக்காம படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.